எது நீங்க தொலைந்து போய்விட்டது, நான் இழந்து போய்விட்டேன், அது காணாமல் போய்விட்டது, அதை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன், இன்னும் எனக்கு கிடைக்கவில்லை என்று தேடிக்கொண்டிருக்கிற நபரா இருப்பீங்க என்று சொன்னா நிச்சயமாய் என் தகப்பன் அதை உங்களுக்கு தேடி கொண்டு வந்து உங்க கரத்தில் அதை தருவேன் என்று அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அதை வாக்கு மாறாத தேவன். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இந்த காலை வேளையில மனுஷகுமாரன் நமத்தில வந்திருக்கிறார். அவன் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் சகல காரியங்களையும் இழந்து போயிருக்கிற நிலைகளிலிருந்து மீண்டும் திருப்பி கொடுக்கிற தேவன், மீண்டும் அதை கண்டுபிடித்து கொடுக்கிற தேவன், மீண்டும் அதை தேடி கொடுக்கிற தேவன். நிச்சயமாய் இந்த காலை வேளையில நீங்க சொல்லுங்க, உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அதை திரும்ப தந்து உங்களை நிலை நிறுத்த போகிறார். கர்த்தாவே, இந்த காலை வேளையில உம்முடைய அன்பின் திருக்கரத்தில் அடியேன் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில அவர்கள் தொடங்கின ஒரு பிரயாணத்தை தொலைத்திருக்கலாம், அவர்கள் போய் சேர வேண்டிய இடத்தை தொலைத்திருக்கலாம், அவர்கள் போய் ஆண்டவரே செய்ய வேண்டிய ஆண்டவரே திட்டங்களை தொலைத்திருக்கலாம். ஆண்டவரே, இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு இழந்து போனதை என் தேவனாய கர்த்தர் திரும்ப அதை தேடி கொடுக்க போறதுக்காக நன்றி ஆண்டவரே. சத்துரு பிள்ளைகள் வாழ்க்கையில எதை ஆண்டவரை தொலைத்து இருக்கிறானோ, எதை அவருடைய வாழ்க்கையில அவன் திருடி இருக்கிறானோ, எதை அவருடைய வாழ்க்கையில இழக்க பண்ணி இருக்கிறானோ, இன்றைக்கு இயேசுவின் நாமத்துல பிசாசு திருடின எல்லா விதமான ஆண்டவரே காரியங்களில் இருந்து கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஒரு விடுதலையை கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்துல ஆண்டவரே சுகத்துக்காக ஆரோக்கியத்துக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. சரீரத்துல ஆண்டவரே அப்பா, உடைய பிள்ளைகள் பலனை இழந்து நிற்கிறாங்க அப்பா. எனக்கு பலன் இல்லை என்று சொல்லி இன்றைக்கு பலவீனமா இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் பலன் கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில்